உன்னோடு போராடினவர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் இல்லத்திற்காய் உன் உள்ளத்திற்காய் போராடி கொண்டிருக்கிற எத்தனை இல்லங்களா இருந்தாலும் இல்லங்கள் இல்லாமல் போகும். ஏனென்றால் நீ கர்த்தருக்கு பிரியமானவர், நீ கர்த்தருக்கு பிரியமானவர். இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆதாரமாய் கொடுக்க மாட்டேன். நம்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க. 9வது வசனத்தை வாசிங்க. நீ ஆவியை நோக்கி, ஆவியானவரை இன்னும் விடல, அவரை வேலை செய்ய விடல. கட்டவிழ்த்து விடுங்க, தொழில கட்டவிழ்த்து விட்டு பாருங்க, குடும்பத்துல விட்டு பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, வந்திருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கா வைராக்கிய வாஞ்சையா வேண்டுதல் செய்யுங்கப்பா.